சாத்துக்குடியை பார்த்தவுடன் உடனே சாறு பிழிந்து குடிக்கின்றோம் இல்லையா? ஆனால் சாத்துக்குடியை எப்படி சாப்பிடுறோம் என்பதுதான் அதன் முழு நன்மையும் தீர்மானிக்கின்றது. சாறு மட்டும் குடிப்பதை விட சுளைகளுடன் முழு பழமாக சாப்பிடுவது ஏன் சிறந்தது தெரியுமா? சாத்துக்குடியில் வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட் போன்ற முக்கியமான சத்துக்கள் இருக்கின்றன. அதோட தாவர பாதுகாப்பு சேர்மங்களான பாலிபினால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கின்றன. இவை உடலில் உருவாகும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. குறிப்பாக சாத்துக்குடியில் இருக்கும் வைட்டமின் சி நம்முடைய நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு உதவுகின்றது. அது மட்டுமில்லாமல் உணவில் இருக்கும் இரும்பு சத்தை உடல் நன்றாக உறிஞ்சிக் கொள்ளவும் வைட்டமின் சி உதவுகின்றது. உதாரணமாக கீரை அல்லது பருப்பு போன்ற இரும்பு சத்து உள்ள உணவுடன் சாத்துக்குடியை சேர்த்து கொண்டால் அந்த இரும்பு சத்து உடலால் பயன்படுவதற்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். சாத்துக்குடியை முழு பழமாக சாப்பிடுவதற்கும் சாறாக மற்றும் குடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. பழத்தை சாறாக பிழிந்து வடிகட்டி குடித்தால் நார்ச்சத்து பெரும்பாலும் குறைந்துவிடும். நார்ச்சத்து வயிறு நிறைவாக இருப்பதற்கும் செரிமானம் சீராக இருப்பதற்கும் இரத்தத்தில் சர்க்கரை வேகமாக உயராமல் இருப்பதற்கும் உதவுகின்றது. அதனால் சாத்துக்குடியை சாப்பிடும்போது முடிந்தவரை சுளைகளுடன் முழு பழமாக சாப்பிடுவது நல்லது. சாறு குடிக்க வேண்டுமென்றால் சர்க்கரை சேர்க்காமல் வடிகட்டாமல் குடிப்பது சிறந்தது. சாத்துக்குடியில் பெரிய அளவில் எதிர்ச்சத்துக்கள் என்று சொல்லப்படும் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை. ஆனால் இதில் இயற்கையாக இருக்கும் சிட்ரிக் ஆசிட் சிலருக்கு வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ஏற்கனவே வயிற்று அமிலத்தன்மை அல்லது எரிச்சல் இருப்பவர்கள் வெறும் வயிற்றில் அதிகமாக சாப்பிடுவது சில நேரங்களில் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். அதனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக பொருந்தும் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய உடல் எப்படி ஏற்றுக்கொள்கின்றது என்பதை பார்த்து அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. செரிமானத்தை பொறுத்தவரை சாத்துக்குடியில் இருக்கும் நார்ச்சத்து குடல் இயக்கத்திற்கு உதவுகின்றது. முழு பழமாக சாப்பிடும்போது கிடைக்கும் நார்ச்சத்து குடலில் இருக்கும் நல்ல நுண்ணுயிர்களுக்கு உணவாகவும் பயன்படுகின்றது. இதனால் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்க முடியும். ஆனால் சாத்துக்குடியை அதிக அளவில் சாறு வடிவில் குடிப்பது நல்ல பழக்கம் இல்லைங்க. ஏனென்றால் முழு பழத்தில் இருக்கும் நார்ச்சத்து குறைந்து விடுவதால் இயற்கை சர்க்கரை உடலுக்குள் வேகமாக செல்லக்கூடும். அதனால் குறிப்பாக சர்க்கரை அளவை கவனிக்க வேண்டியவர்கள் அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் சாறு தயாரித்து நீண்ட நேரம் வைத்திருப்பதை விட பிழிந்து உடனே குடிப்பது நல்லது. ஏனென்றால் வைட்டமின் சி காற்று, வெளிச்சம் மற்றும் நீண்ட நேரம் சேமிப்பால் படிப்படியாக குறையக்கூடும். இதைத்தான் பயோ அவைலபிலிட்டி என்று சொல்கின்றோம். அதாவது நாம் சாப்பிடும் உணவில் இருக்கும் சத்துக்கள் உடலால் எவ்வளவு நன்றாக உறிஞ்சப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் பயோ அவைலபிலிட்டி. சாத்துக்குடியில் இருக்கும் வைட்டமின் சி உணவில் இருக்கும் இரும்பு சத்து உடலில் உறிஞ்சப்படுவதற்கு உதவுவது இதற்கு ஒரு நல்ல உதாரணம். சாத்துக்குடியில் அதிக அளவில் தண்ணீரும் இருப்பதால் உடலுக்கு திரவ சத்து கிடைக்க உதவும். வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பழமாக எடுத்துக்கொண்டால் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும்ங்க. சாத்துக்குடி நல்ல பழம் என்பதற்காக அதை மட்டும் சாப்பிட்டால் எல்லா சத்துக்களும் கிடைத்துவிடும் என்று நினைக்கக்கூடாதுங்க. நம்முடைய உடலுக்கு புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் என்று பலவிதமான சத்துக்கள் தேவை. அதனால் சாத்துக்குடியை சமச்சீரான உணவின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் சாத்துக்குடி சாதாரண பழம் மாதிரி தெரிந்தாலும் அதில் வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட், பாலிபினால்கள் போன்ற பல பயனுள்ள சத்துக்கள் இருக்கின்றன. முழு பழமாக சாப்பிடும்போது நார்ச்சத்து கிடைக்கும். வைட்டமின் சி இரும்பு சத்து உறிஞ்சலுக்கு உதவும். உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆதரவாக இருக்கும்.
ஆனால் அதிகமாக சாறு குடிப்பது, சர்க்கரை சேர்ப்பது அல்லது வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத நிலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சாத்துக்குடி நல்லது என்பதை கேட்டு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சரியான முறையில், சரியான அளவில் எடுத்துக்கொள்வதுதான் ஆரோக்கியமான பழக்கம். உணவைப் பற்றி தெரிந்து சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.